சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணி வழங்கிட கேட்கலாம். சதீஷ்மணி, வணக்கம். இந்த 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன் அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறாக இருக்கும்? முழு விவரங்கள் சதீஷ்மணி. கடந்த 6ஆம் தேதி தேர்தல் பறக்கும் படையினரால் தாம்பரத்திலிருந்து தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய அந்த ரயில்ல அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தினர். அதுல கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் அந்த பணம் கொண்டு செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக அந்த பணம் கொண்டு வந்தவர்கள் விசாரணை நடத்தியதில் அதில் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என்ற விவரங்கள் விசாரணையில தெரிய வந்தது. இது தொடர்பாக தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை நேரில் ஆஜராகுமாறு ஏற்கனவே ஒரு முறை சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் பின்பாக அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் அவகாசம் கேட்டிருந்த நிலையில 2வது சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில இந்த வழக்கானது தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இதற்கான விசாரணை அதிகாரிகள் இந்த வழக்கு விவரங்களை முழுமையாக விசாரணை செய்திருப்பதாகவும் தகவல் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.